ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ரியல் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஃபர்னிச்சர் விற்றுட்ருக்கோம். அப்போ வந்து கஸ்டமர் வந்து கேஷ் கொடுத்து தானே நம்மக்கிட்ட இந்த ஃபர்னிச்சர் வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து கஸ்டமர் கொடுக்குற கேஷ் வந்து நம்மக்கிட்ட வருது, நம்மளுக்கு வந்து டெபிட் ஆகிடுது. நம்ம கிரெடிட் வந்து அந்த ஃபர்னிச்சர் கொடுக்குறோம். ஸோ கேஷ் உள்ள டெபிட் ஆகுது, ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட் ஆகுது. இதுதான் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இதில் வந்து ரிசீவர் கிவர்னு சொல்லிட்டு ரெண்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர், சப்ளையர் 2 பேர் வச்சுக்கோங்க. கஸ்டமர் யார்? நம்மள்கிட்டேருந்து பொருள் வாங்குறவங்க. சப்ளையர் வந்து நம்ம பொருள் கொடுக்குறவங்க. ஸோ இதில் ரிசீவர் யார்? கஸ்டமர் தானே நம்மக்கிட்டேருந்து பொருளை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ரிசீவர். ஸோ கஸ்டமர் வந்து டெபிட்டில் வருவாங்க, ரிசீவரில் வருவாங்க. கிரெடிட்டில் வந்து சப்ளையர், நம்ம தானே பொருள் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து கிரெடிட்டில் வருவோம். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? தேர்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். இப்போ இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் ப்ராஃபிட். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் லாஸும் நம்ம டெபிட்டில் போடணும், இன்கம்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து கிரெடிட்டில் போடணும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டுருக்கோம். அதில் நம்ம சேலரி, வேஜஸ் எல்லாமே நம்ம தானே கொடுக்குறோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அது எல்லாமே டெபிட்டில் வரும். இப்போ நம்ம ஒரு விஷயம் சேல் பண்ணுறோன்னா அதுக்கு கேஷாக இருக்கட்டும், கமிஷன் ரிசீவ்டு, இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து கிரெடிட்டில் வரும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் ப்ராஃபிட். தேங்க்யூ.